அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு 2 குழந்தைகளை கொடுத்திருந்து அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையை விட அதிக அக்கறையுடனும் பாசத்துடனும் அல்லது சரிசமமாக பாவிக்காமல் ஒருவரை விட இன்னொருவரை ஏற்றத்தாழ்வுடன் கவனித்தாரானால், வளர்த்து வந்தாரானால், அல்லது அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களிலே ஏற்றத்தாழ்வை காண்பித்தாரானால் அவர் ஒருபோதும் சுவனம் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பல குடும்பங்கள்ல சில பெற்றோர்கள், எல்லாரும் அல்ல, ஆனா ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருந்துச்சுன்னா அது ஒரு குழந்தையை விட இன்னொரு குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியதையும், அதன் காரணமாக அந்த 2 குழந்தைகளுக்கு மத்தியில மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு அது பங்காளி சண்டைகளாக நாளை பெரியவர்கள் ஆனதும் அவர்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆளாகி அதனால பல பாதிப்புகள் ஏற்படுறதையும் நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை விடுத்து விட்டார்கள். உங்களுக்கு 2 குழந்தைகள் கொடுக்கப்பட்டிருந்து அதில் ஒன்றை விட மற்றொரு குழந்தையை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஏற்றத்தாழ்வோடு நடத்தாதீர்கள், அப்படி வளர்க்காதீர்கள் என்று சொல்லிட்டாங்க. அப்ப நாம எந்த சூழ்நிலை என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு எத்தனை குழந்தைகள் ஒன்றுக்கு மேற்பட்டு எத்தனை குழந்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை குழந்தைகளையும் பெற்றோராகிய நாம் சரி சமமாகத்தான் பாவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சுவனம் நுழைவோம்.